Good morning students. Today third standard science subject பார்க்க போறோம். Lesson 2 states of matters. Matter அப்படினா என்னன்னா பருப்பொருள். States அப்படினா என்னன்னா நிலைகள். பருப்பொருளோட நிலைகள் பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். இந்த லெசன்ல நான் டீச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ எதெல்லாம் கத்துக்குவ அப்படினு பார்த்தோம்னா நம்மள சுத்தி இருக்க மேட்டர்ஸ் சரௌண்டிங்ஸ்ல என்னது நம்மள சுத்தி இருக்க மேட்டர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்குவ. தென் வந்து சாலிட் லிக்விட் கேஸஸ் அதோட வேறுபாடுகள் டிஃபரன்ஷியேட் என்னது வேறுபாடுகள் பத்தி தெரிஞ்சுக்க. இதுக்கு ரிலேட்டடான சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்றதுன்றத கத்துக்குவீங்க. தென் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸோட பண்புகள்லாம் என்ன அப்படின்ற பார்ப்போம். தென் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எது அப்படின்றத இந்த லெசன்ல நீங்க கத்துக்குவீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா மேட்டர். ஸோ ஒரு பிக்சர் கொடுத்து ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் கான்வர்சேஷன் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்றதுனா ஃபாரஸ்ட் சைட் இருக்க மாதிரி இருக்கா. ஒரு சன்னு, ஹில்ஸ், மங்கி, ட்ரீ, பேர்ட்ஸ், ஜிராஃபி, பெஞ்ச், டாக், போட், இதெல்லாம் ஹவுஸ் இதெல்லாம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க டீச்சர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்க. லீலா, look at the pictures and list out the things you see in it. இந்த பிக்சர்ஸை பார்த்து இதுல என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, எஸ் மேடம், சன், ரிவர், போட், ஹவுஸ், ட்ரீ, கார், பேர்ட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. டீச்சர் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணோன்னா வெரி குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. There are many things in these pictures. Some of them are natural and some are man-made. என்ன சொல்றாங்க, இதுல நிறைய திங்ஸஸ் இருக்கு இந்த பிக்சர்ஸ்ல. அதுல சிலது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இயற்கையானதா இருக்கு, சிலது வந்து மனிதனால உருவாக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இயற்கையானது நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், சன், ஹில்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ட்ரீஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிவர், இதெல்லாமே நேச்சுரல் திங்ஸ் சொல்லுவோம். மேன்மேட் திங்ஸ்லாம் எதாவது சொல்லுவோம், ஹவுஸ், பெஞ்ச், கார், இதெல்லாம் என்ன சொல்லுவோம் மேன்மேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போட் இதெல்லாமே என்னது மேன்மேட் திங்ஸ். ஸோ வந்து நம்மளை சுற்றி எப்பயுமே வந்து என்ன இருக்குன்னா நிறைய திங்ஸஸ் இருக்கு, நிறைய வந்து என்ன இருக்கு திங்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த திங்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுதோ டச் பண்ண முடியுதோ அந்த திங்ஸ்லாம் எதனால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டர்ஸ். பாருங்க, யூ கேன் see a number of things around you. Everything you can see and touch is made up of matters. ஸோ நம்மளால பார்க்க முடிகிற நம்மளால தொட முடிகிற பொருள்லாம் எதனால உருவாக்கப்பட்டிருக்கும் மேட்டர்ஸ். எனிதிங் தென் வந்து மேட்டர்னா டெஃபினிஷன் பாருங்க. எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்ட் மேட்டர். எந்த ஒரு பொருளா இருக்கட்டும் அது வந்து ஒரு இடத்தையும் அதுக்கு ஒரு நிறை, மாஸ்னா என்னன்னா எடை சொல்லுவோம். அந்த எடையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது மேட்டர். திரும்ப நான் ரீட் பண்றேன் பாருங்க. எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்ட் மேட்டர். லெட் அஸ் ட்ரை. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்களா. லிஸ்ட் அவுட் த சம் ஆஃப் த மேட்டர்ஸ் அரௌண்ட் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒன்றை சுற்றி இருக்க திங்ஸாக நீ எதெல்லாம் சொல்லலாம், புக், பென்சில், மொபைல், எரேசர், இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்க மேட்டர்ஸ் சொல்லலாம் இல்லையா. இப்போ 4 டேஸ்க்கும் சொல்லலாம் இல்லையா. நெக்ஸ்ட் more to know mass. இப்போ வந்து மாஸ்ன்னு நம்ம வந்து மேட்டருக்கு வந்து டெஃபினிஷன் பார்த்தோம்ல. அப்போ மாஸ்னா என்ன அப்படின்ற பார்த்துலாமா. மாஸ் அப்படின்னா என்னன்னா மெஷர், அதாவது ஒரு எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்றத சொல்றதா என்னது மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் மேட்டர் இஸ் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருள்ல இருக்க மேட்டர்னா என்னன்னா துகள்கள் அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளோ இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து எடை போட்டு காமிக்கிறது என்னது மாஸ். மாஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் மேட்டர் இஸ் இன் அன் ஆப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்ல வெஜிடபிள்ஸே இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிஞ்சால் பேக் இருக்கு அப்படின்னா அதோட எவ்வளவு வந்து மாஸ் எடை இருக்கு அப்படின்றத நமக்கு கால்குலேட் பண்றதா என்ன சொல்லுவோம், மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட் பண்றதா என்னது மாஸ். The air we breathe, the food we take and the water we drink all have matter in them. நம்ம breathe பண்ற ஏர் என்னது ஒரு மேட்டர் தான், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் மேட்டர் தான், நம்ம குடிக்கிற தண்ணி என்னது ஒரு மேட்டர் தான். எவ்ரிதிங் நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே எதனால தான் உருவாக்கப்பட்டிருக்கு, மேட்டர்ஸ். Do you know that even you are made up of matters? நம்மளோட பாடியுமே என்னது நம்மளோட பாடிஸ் எல்லாமே என்னதான் ஒரு மேட்டர் தான்.
இப்போ வேல்யூம் அப்படின்னா என்னன்னா கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். the space occupied by an object is called as value. மாஸ்னா என்ன சொன்னோம், அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க மேட்டர் எவ்வளவுன்ற மெஷர் பண்றது தான் என்ன சொன்னோம், மாஸ் அப்படின்னு சொன்னோம். வேல்யூம்னா என்னன்னு சொல்றோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வந்து ஒரு பிளேஸை வந்து பிடிக்குது, ஸ்பேஸ்னா என்னது ஒரு இடத்த பிடிக்குதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், வேல்யூன்னு சொல்றோம். the space occupied by an object is called its value. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸ்டேட்ஸ்னா என்ன சொன்னேன், நிலைன்னு சொன்னேன். ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன சொன்னேன், பண்புகள் சொன்னேன். பருப்பொருளோட நிலைகளையும் பண்புகளையும் பார்க்க போறோம். மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் as solid, liquid or gas. ஸோ 3 வந்து நம்மளோட மேட்டர்ஸ் வந்து இதாக இருக்கும். அதில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாமா. சாலிடுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வந்து லிக்யூட், ஒவ்வொரு பீக்கர் இதுலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிக்யூட் கலர் கலராக ஃபில் ஆகிருக்கு. தென் கேஸ் வந்து பலூன் வந்து கொடுத்துருக்காங்க. சாலிட், ரிஜிட்னா என்ன சொன்னால் ஈஸியாக வளைக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு சொன்னோமா. ஸோ சாலிட்னா என்னென்னா திடப்பொருள். எக்ஸாம்பிள் வந்து உட்டு நம்ம வந்து என்ன சொல்லலாம், சாலிடுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரிஜிட். லிக்யூடு நாட் ரிஜிட். லிக்யூடுன்றது வந்து என்ன இருக்காது அப்படின்னா கடினமாக இருக்காது, அது ஈஸியாக வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகுறது தான் என்னது லிக்யூடு. ஸோ நாட் ரிஜிட். தென் கேஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், எப்படி இருக்குன்றதே நம்ம வந்து சொல்ல முடியாது, அதுவும் என்னது நாட் ரிஜிட். தென் சாலிட் வந்து எப்பயுமே ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென்சில் என்ன ஷேப்பில் இருக்குன்னா நம்ம வந்து சொல்ல தெரியும். பிளாக் போர்டு என்ன சைஸில் இருக்குன்னா நமக்கு சொல்ல தெரியும். ஒரு உட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஸோ சாலிட் வந்து என்ன இருக்குது, ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்குது. நோ ஃபிக்ஸ்டு ஷேப். இப்போ வாட்டர் இந்த ஷேப்பில் தான் இருக்குது, ஆயில் இந்த ஷேப்பில் தான் இருக்குது, லிக்யூட் இந்த கெமிக்கல்ஸ் இந்த ஷேப்பில் தான் இருக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அது ஊற்றி வைக்கிற கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பாட்டில், கிளாஸ் பாட்டில், ஜார், ஜக் இதெல்லாம் இருக்கு, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அது இந்த ஷேப்பில் இந்த இதில் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த லிக்யூட் இந்த ஷேப் அப்படின்ற சொல்ல முடியாது. ஸோ அதனால அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோ ஃபிக்ஸ்டு ஷேப். லிக்யூடுக்கு வந்து எந்த ஒரு ஷேப்புமே கிடையாது. தென் ஏர்ன்றது நம்மளால ஃபீல் பண்ண தான் முடியும், அது இந்த ஷேப்பில் இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்குது, இப்படி தான் வரும், இப்படி தான் போகணும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது என்னது, நோ ஃபிக்ஸ்டு ஷேப். தென் வந்து சாலிடுக்கு வந்து வேல்யூ, அது வந்து நம்மளால ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ணி இதுக்கு வந்து இவ்வளோ தான் வேல்யூ இருக்குது, இந்த ஸ்பேஸ் வந்து இங்கே தான் இது வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஃபிக்ஸ்டு வேல்யூ. அதே மாதிரி லிக்யூடுக்கு என்ன இருக்குது, ஃபிக்ஸ்டு வேல்யூ. இது வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி சொல்லிடுவோம் சாலிட் ஐட்டம்ஸை. தென் வந்து லிக்யூடும் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், மெஷர் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் ஏர் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஸோ நோ ஃபிக்ஸ்டு வேல்யூ. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கிளியர் ஆயிடுச்சா பாருங்க. சாலிட் ரிஜிட், லிக்யூட் நாட் ரிஜிட், கேஸ் நாட் ரிஜிட், சாலிட் ஃபிக்ஸ்டு ஷேப், லிக்யூட் நோ ஃபிக்ஸ்டு ஷேப், கேஸ் நோ ஃபிக்ஸ்டு ஷேப், சாலிட் ஃபிக்ஸ்டு வேல்யூ, liquid fixed value, gas no fixed value. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல சாலிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் ட்ரைன் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ நீ அந்த பென்சிலை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது அது பெண்ட் ஆகுதா அப்படின்ற பாருங்க. கண்டிப்பாக பென்சில் வந்து என்ன ஆகாது, பெண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா பென்சில் வந்து எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஸோ ஹார்டாக இருக்கனால இதை நம்ம என்ன சொல்லுவோம், சாலிட்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாமா, ரிஜிட் தானே, இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, இதுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ ப்ரெஸ் ஏ உட்டன் பென்சில் இஸ் த பென்சில் இஸ் ஹார்ட். இங்கே எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா, எஸ். பென்சில்ன்றது என்னவா இருக்குது, ஹார்டாக தான் இருக்கும். Solids are the things that have a definite shape and value. They occupy a fixed space. The particles in the solid are packed very tightly, so they cannot move freely. Their shape can be changed only when we break or cut them. அதான் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம். சாலிட்ன்ற என்ன சொன்னோம், அதுக்கு வந்து டெஃபினைட் ஷேப் இருக்கு, வேல்யூம் இருக்கு, அது வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணுன்னு சொன்னேன். தென் வந்து அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால அது வந்து என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேசஸ்க்கு வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ அதோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மனா என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்ட் பண்ணியோ கட் பண்ணி அதோட ஷேப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். திரும்ப நான் ரீட் பண்ணுற பாருங்க. சாலிட்ஸ் ஆர் திங்ஸ் தட் ஹாவ் எ டெஃபினைட் ஷேப் அண்ட் வேல்யூ. They occupy a fixed space.
The particles in solids are packed very tightly, so they cannot move freely. Their shape can be changed only when we break or cut them. நமக்கு some examples கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு wooden box கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸை நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்பிளையும் நம்ம கட் பண்ணாதான் அதோட ஷேப் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். தென் வந்து ஒரு டைரி கொடுத்திருக்காங்க, அதையும் நம்ம கட் பண்ணாதான் அதோட சேஞ்சஸ் ஆகும். அடுத்து ரோஸோட ஃபெடலை வந்து நம்ம செப்பரேட்டா பிரிச்சோம் அப்படின்னா அதோட ஒவ்வொரு இதழ் வந்து என்ன ஆயிரும், செப்பரேட் ஷேப்ஸ் ஆயிரும். அதுவா வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகுது. நம்ம சப்போஸ் செடியில வந்து பிளக் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து நேச்சுரலா வந்து என்ன ஆகும் அப்படின்னா உதிர்ந்துரும். ஆனா வந்து அதோட ஷேப்பை நம்மளா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம், இல்லை செப்பரேட்டா வந்து பிரிக்கலாம். தென் வந்து ஸ்டோனுமே என்ன பண்ண முடியாது, அதுவா வந்து என்ன அது செப்பரேட்டா வந்து பிரியாது. நம்ம வந்து திங்ஸ் வச்சு அதை வந்து உடைச்சாதான் என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சாலிட் கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிக்யூட் பார்க்க போறோம். லிக்யூடுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து ஒரு ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க, நீ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 4 லிட்டர் பாட்டில்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்க பாட்டில்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி ஷேப் எடுக்கக்கூடாது. 4 விதமான ஷேப்ல இருக்க, அதாவது 4 டிஃப்ரெண்ட் ஷேப் 1 லிட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கெட்ல வந்து நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னா வாட்டர் எடுத்துக்கோ. நீங்க ஒரு வீட்டில் பக்கத்துலயோ இல்லை உங்க பிரதர் சிஸ்டர்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவனா வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு பேப்பர் கப் வச்சுக்கோ. அந்த பேப்பர் கப்பை வச்சு அந்த பாட்டிலை ஃபில் பண்ண போங்க. ஃபில் பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னு பாரு, எல்லா பாட்டிலும் ஒரே மாதிரி ஃபில் ஆயிருக்கான்னு பாருங்க. இல்லை எவ்வளோ தண்ணி வந்து ஒவ்வொரு பாட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீ அப்சர்வ் பண்ணினா ஈஸியாக இருக்கும். இந்த காலம் நீ வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு இதை ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. நம்பர் ஆஃப் கப்ஸ் யூஸ் பாட்டில் 1, அதாவது ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் வந்து பாட்டில் 1க்கு எத்தனை கப் யூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் சில்ட்ரன் வந்து எத்தனை கப், ஒவ்வொருத்தரா இதை செஞ்சீங்கன்னா இதோட கவுண்ட் தெரியும். தென் வந்து தேர்ட் பாட்டில், ஃபோர்த் பாட்டில். அந்த பாட்டில் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களா, 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்டில், அதை வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா டிரா பண்ணி எனக்கு காமிச்சிரு. Did each bottle needs the same number of cups to get filled? கண்டிப்பா வந்து ஒவ்வொரு பாட்டிலும் வந்து ஒவ்வொரு வாட்டர்ஸ், அதாவது அளவு வந்து சேமா இருக்காது, டிஃப்ரெண்ட் வேல்யூஸா தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி வந்து எடுத்துட்டு போகும்போதே சிந்திடலாம், இல்லை ஊற்றும் போது வந்து கரெக்டா வந்து நம்ம அந்த பாட்டில ஃபில் பண்ணாம விட்டோம்னா கப்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில கரெக்டா ஊற்றினா நம்பர் ஆஃப் கப்ஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். We can see that water takes up the same space in each bottle and the shape of the water is same as the shape of the bottle. பாட்டிலும் சேமா இருக்காது, அதோட ஷேப்ஸும் சேமா இருக்காது. அதில் நம்ம ஃபில் பண்ற வாட்டரும் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? Look at these pictures. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிக்யூடுக்கு some pictures நமக்கு கொடுத்துருக்காங்க. Here we can see that the shape of the liquids is determined by the shape of the containers. First என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா pouring kerosene using funnel. funnel வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு இது இருக்கு. oil in can or bottle ஆயில் வந்து ஃபில் பண்ணது இருக்கு. milk in the jugல வந்து milk இருக்க பிக்சர் கொடுத்துருக்காங்க. juice in the glass, filling water in the glass. டேப்ல வாட்டர் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதோட ஷேப் வந்து என்னவா இருக்கு, அந்த கண்டெய்னர் பொறுத்து தான் இருக்கு. லிக்யூடுக்கு வந்து எந்த ஒரு ஷேப்புமே கிடையாது, இது வந்து ரிஜிட் கிடையாது, இதுக்கு வேல்யூ மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த பாட்டில் இருக்க இந்த ஆயில வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதோட வேல்யூ சொல்லிடலாம், மில்கோட வேல்யூ சொல்லிடலாம். ஆனா இதுக்கு வந்து இதான் ஷேப் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து கடினமானதும் கிடையாது, இது வந்து ஈஸியா வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு திங்ஸ், சரியா? பாருங்க, liquids are the things that do not have a definite shape but occupy space. இதுக்கு வந்து ஷேப் கிடையாது, ஆனா வந்து ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணுதுன்னு சொன்னோமா? எஸ். they have a definite value. கண்டிப்பா இதுக்கு வந்து என்ன இருக்கு, வேல்யூ இருக்கு. they take the shape of the container in which they are filled. நம்ம ஃபில் பண்ற அந்த பாட்டிலோட சைஸ் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர லிக்யூட் வந்து இந்த ஷேப்ல தான் இருக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. the water moves from one place to another.
இப்போ சப்போஸ் நம்ம ஒரு கிளாஸ்ல வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அது தெரியாம நீ தட்டிட்ட அப்படின்னா என்ன ஆகும்? அந்த வாட்டர் வந்து ஒரே பிளேஸ்ல இருக்குமா? இருக்காது. நம்ம அந்த கிளாஸோட வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுறது ஒரு பிளேஸ்ல இருக்கும், அது எண்ட் ஆகுறது ஒரு பிளேஸ்ல இருக்கும். ஸோ ஈஸியா வந்து என்ன ஆகும்? வாட்டர்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் த மேட்டர் இன் லிக்யூட் ஆர் லூஸ்லி பேக்ட், ஸோ லிக்விட்ஸ் கேன் ஃப்ளோ ஈஸிலி. சாலிட்ல என்ன சொன்னோம்? அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்டா இருக்கும், அதனால வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் வந்து ஃப்ளோ ஆகாது. நம்மளா வந்து கட் பண்ணாதான் அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம். இது வந்து லூஸ்லி பேக்டா இருக்கனால இது வந்து ஈஸியா என்ன ஆகும்? ஃப்ரீயா வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் லிக்யூடோட டெஃபினிஷன்ஸ். திரும்ப ரீட் பண்றேன், கவனி. லிக்யூட்ஸ் ஆர் த திங்ஸ் that do not have a definite shape but occupies space. They have a definite volume. They take the shape of the container in which they are filled. The water moves from one place to another. This is because the matter in liquid are loosely packed, so liquids can flow freely. Clear ஆயிச்சா? நெக்ஸ்ட் வீட்டில் இருக்க திங்ஸ் தான். என்ன பண்ண அப்படின்னா ஆயில், தென் ஹேண்ட் வாஷ் லிக்யூட், வாட்டர், தென் வந்து ஹனி, இந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கோ. எடுத்துட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா ஒவ்வொரு லிக்யூடையும் என்ன பண்ண டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஷியேட்டட் தெரியும். இப்போ ஆயில் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். தென் வந்து ஹேண்ட் வாஷ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சோப்பு இதுதான் பபிள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். வாட்டர் அப்படின்றது எப்படி இருக்கும்? ரொம்ப லைட்டாக இருக்கும், அதோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஹனி வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப திக்கான லிக்யூடாக இருக்கும். பாருங்க, different types of liquids are placed in separate containers. Students are allowed to touch and feel every type of liquids. They are asked to tell the types of liquids on the basis of their thickness or concentrations. ஸோ வந்து இதை நீ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட் வந்து எப்படி இருக்குன்றத உன்னால் ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ அம்மா குக் பண்ணும்போது கேட்ட அப்படின்னா இதை டச் பண்ணி பார்க்கவா, ஆயிலை டச் பண்ணி பார்க்கவா அப்படின்னா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியும். சரியா? கிளியர் ஆயிடுச்சா? தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? கேஸ். இப்போ கேஸ் அப்படின்றத யாராவது பார்த்துருக்கீங்களாப்பா? ஸோ யாருனாலே கேஸ் யாருன்றதை வந்து என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. என்னதான் பண்ண முடியும்? நம்மளால ஃபீல் பண்ண தான் முடியும் ஏர் அப்படின்றத. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருக்கிறது தான் இன்னொரு பிளேஸ்ல இருக்கிறது, அது ஃப்ளோவிங்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஏர்ன்றது வந்து நம்மளால பார்க்க முடியாது, அது வந்து ரிஜிட் கிடையாது, அதுக்கு டெஃபினைட் ஷேப் கிடையாது, டெஃபினைட் வேல்யூமும் கிடையாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணுறோம், நம்ம வந்து ரூமில் வந்து ஒரு பிளேஸில் ஒரு மிரர் கிட்டேயோ இல்லை ஒரு செல்ஃப்லேயோ ஒரு பெட்டுக்கிட்டேயோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஆனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற ஸ்மெல்லு ஏன் வந்து அந்த ரூமை நம்மளோட ஹவுஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மெல் வருது, நம்ம போகிற பிளேஸ் ஃபுல்லாக ஏப்பா வருது? ஏன்னா அது வந்து ஏரோட மிங்கிளாக இருக்குது அந்த ஸ்ப்ரேஸ் வந்து ஸ்மெல் வந்து. அதே மாதிரி அகர்பத்தி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து லைட்டன் பண்ணோம் அப்படின்னா அதுவும் என்ன ஆகுது? ஏரோட மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து spread ஆகுது. When a perfume is sprayed or an agarbatti is lighted, the fragrance spread all around the room. How? ஏன்னா இது வந்து எதோட இதாகுது அப்படின்னா ஏரோட ஹெல்ப்ல வந்து ஃப்ளோ ஆகுது. ஏர்ன்றது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஃப்ளோ ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ப்ரே பர்ஃப்யூம் ஸ்ப்ரே எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிடுது. பாருங்க, the matter in gases are very loosely packed, so they can move around freely in all directions. Hence, gases do not have a definite shape and do not occupy a definite shape, space or volume. நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது, அது வந்து வேல்யூம் கிடையாது, அது வந்து ரிஜிட் ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? திரும்ப ரீட் பண்ற பாருங்க. The matter in gases are very loosely packed, so they can move around freely in all directions. எல்லா டைரக்ஷன்லயும் அது வந்து என்ன ஆகும்? மூவ் ஆகும். Hence, gases do not have a definite shape and do not occupy a definite shape or value. Most of the gases are colorless, but when they are mixed with the solid particles, they show distinct colors. அதாவது கேஸ் அப்படின்றது கலர்லெஸ் தான். ஏதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸோட மிங்கிள் பண்ணும்போது தான் அது வந்து ஏதாவது ஒரு கலரா நமக்கு வந்து தெரியுது. பாருங்க, இப்போ வந்து
கிளவுட்ஸ்ன்றது வந்து கலர்லெஸ் தான். அது வந்து ஸ்கையோட மிங்கிள் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ளூ கலர்ல வந்து வருது. தென் வந்து இது வந்து ஃபயரிங்ன்றது என்னது கலர்லெஸ் தான். அதோட அந்த ஃபயரோட மிங்கிள் ஆகும்போது நமக்கு ஆஷ் கலர் வருது. கேஸ் சிலிண்டர் அப்படின்றது நம்ம வந்து கலர்ஸ் வந்து பார்க்க முடியாது, ஸ்மெல் மட்டும் தான் பண்ண முடியும். தென் ஸ்ப்ரேன்றது ஒயிட் கலர்ல தான் தெரியும். எதனால ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னா அந்த கண்டெய்னர்ஸை பொறுத்து தான் அது வந்து ஒயிட் கலர்ல தெரியுது. வாட்டர் வெப்பரும் என்னன்னா நம்ம வந்து பாயில் பண்ணி அந்த ஹீட்ல வந்து தான் அது வந்து ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. ஆனா வந்து கேஸ் வந்து என்ன கிடையாது, கலர் கிடையாது. தென் வந்து விண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிளவுட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேசஸ்க்கு வந்து மூவ் ஆகுற மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மூவ் ஆகும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போ மூவ் ஆகும்போது அதோட கலர்ஸ் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். தென் நெக்ஸ்ட் லெட்டஸ் டூ. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அது சாலிட்னா எஸ் போடணும், லிக்யூடுனா எல் போடணும், கேஸ்னா ஜி போடணும். இப்போ பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ்ன்றது ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆச்சுன்னா அது என்னது, லிக்யூட். சேர்ன்றது வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகாது. சேரோட ஷேப் இருக்கு. அப்ப இது என்னது, சாலிட். ஏர் ஃபில்டு பலூன். ஸோ கேஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்ப இது ஈஸியா வந்து என்ன சொல்லிடலாம், நம்ம வந்து கேஸ்ன்னு சொல்லிடலாம். தென் கேக்ன்றது நம்ம கட் பண்ணாதான் அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப இது என்னதுப்பா, சாலிட். தென் வந்து ஜூஸ்ன்றது கிளாஸ்ல வந்து லிக்யூடா இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியா நம்ம என்ன சொல்லிடலாம், எல். ஜார் வித் பப்பிள்ஸ். ஜார்ல இருக்கு. அப்ப ஜார்ல வந்து பப்பிள்ஸ் இருந்தாலும் அது என்னதான், சாலிட் தான். சரியா? ஐஸ் டியூப்ன்றது மெல்ட் ஆகல. அது வந்து எப்படி இருக்கு, ஒரு ஷேப்ல தானே இருக்கு. ஸோ நீ கேட்கலாம் ஐஸ் டியூப் வந்து மெல்ட் ஆகி லிக்யூட் ஆயிருமேன்ட்டு. ஆனா நம்ம கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐஸ் டியூப் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன ஷேப்ல, ஸ்கொயர் ஷேப்ல இருக்க தானே காமிச்சிருக்காங்க. அதோட ஷேப் நம்ம சொல்லிடலாம், அதுக்கு வேல்யூன்னு சொல்லிடலாம். அது வந்து ரிஜிட். அது வந்து நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ண முடியாது, வளைக்க முடியாது. நம்மளா உடைச்சாதான் அது உடைக்க முடியும். ஸோ அதனால இது என்னது, சாலிட். தென் வந்து ஸ்ட்ரீம் ஃப்ரம் சூப் இன் பவுல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா சூப் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அப்ப இது என்னதுப்பா, கேஸ். நெக்ஸ்ட் பென்சில் என்னது, சாலிட். சாக்லேட் பேக் வந்து நம்ம ஓபன் பண்ணி அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ அதனால இது என்னது, சாலிட். பக்கெட் லிக்யூட். வாட்டர் பக்கெட் தரும் என்னது, லிக்யூட். கிளாஸ்ல இருந்தாலும் வாட்டர் என்னது, லிக்யூட். மில்க் லிக்யூட். பிரிக் சாலிட். தென் வந்து பிஸ்கட்ஸ் சாலிட். ஃபயர்ன்றது என்னது, கேஸ். நெக்ஸ்ட் let us read and complete the table கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து காப்பி பண்ண சொல்லிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசஸ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபிக்ஸ்டு ஷேப், நோ ஃபிக்ஸ்டு ஷேப், ஃபிக்ஸ்டு வேல்யூம், நோ ஃபிக்ஸ்டு வேல்யூம், ஃப்ளோ ஆல் சைட்ஸ், ரிஜிட் கொடுத்திருக்காங்க. சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ல வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஃபிக்ஸ்டு ஷேப் கொடுக்கலாம், ரிஜிட் கொடுக்கலாம், ஃபிக்ஸ்டு வேல்யூம். இதுதான் என்னது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ். Then properties of liquid வந்து no fixed shape, flow all sides, fixed value கொடுத்துடலாம். Then properties of gas வந்து என்ன கொடுக்கலாம், no fixed shape, no fixed value கொடுக்கலாமா. அதே மாதிரி flow all sides, எல்லா சைடுமே வந்து அது என்ன ஆகும், மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அதுவும் என்ன கொடுக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம என்ன பார்க்க போறோம், சேஞ்ச் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட நமக்கு வந்து என்ன முடியுது, இன்னைக்கு கிளாஸ் முடியுது. ஒர்க் புக்ஸ்ல ஹோம்ஒர்க் மட்டும் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 80ல 1, 2, 3, 4 ஃபர்ஸ்ட் 4 ஆன்சர் பண்ணிருங்க. தென் பேஜ் நம்பர் 81ல filling the blanks first 5, then choose the best answer first 5 வரைக்கும் என்ன பண்ணுங்க, 81 பேஜ்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ரைட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து சாலிட் லிக்விட் கேஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. 3 எக்ஸாம்பிள்ஸ். உனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் தான் நீ ரைட் பண்ணிடு. தென் இப்போ புக்ல கொடுத்தீங்க ஒரு எக்ஸசைஸ், சாலிட் லிக்விட் கேஸ்னா சாலிட்னா எஸ் போடணும், லிக்விட்னா எல் போடணும், கேஸ்னா ஜி போடணும். இங்கே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கொடுத்துருக்காங்க, சாரி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதையும் என்ன பண்ணிடணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடும். பேஜ் நம்பர் 83ல 13, 14, 15, 16 வரைக்கும் ஆன்சர்ஸ் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.